இது என்னன்னா, உங்களுக்கு எல்லாம் இந்த சமூகத்தில் பெருமதி தெரியணும். அனுர குமார திசாநாயக்கனுடைய அலையில் வந்தவர்களுக்கு அப்பாவி மக்களுடைய அவலம் புரியாது, அப்பாவி மக்களுடைய கஷ்டம் தெரியாது, அப்பாவி மக்களுடைய அழுகுரல் புரியாது. தியாகத்தை பத்தி பேசுறீங்களே, அந்த 60 பேர் டாய்லெட்ல நிற்கும் போது நீங்களும் போய் நிற்க வேண்டியான அந்த வரிசையில ஹஜ் பயணத்தை பற்றி அதன் மகத்துவத்தை பற்றி புரியாதவர்கள் ஹஜ் பயணத்தின் போது ஏற்படுகின்ற அந்த சவால்களை ஆன்மீக ரீதியாக ஏற்றுக்கொண்டு அதன் ஊடாக தன்னை அந்த பயணத்தின் பின்னர் தன்னை சிறந்த முறையில் மாற்றிக்கொள்ள வேண்டியவர்கள். நீங்க அரசு ஹஜ் நிதியத்தை பயன்படுத்துவீங்க, அரசு ஹஜ் நிதியத்துல இருந்து காசு எடுப்பீங்க, அதுல இருந்து ஹோட்டல் போட்டுக்கிறீங்க, அதுல இருந்து அந்த ஹோட்டலுக்குள்ள டாய்லெட்டை யூஸ் பண்ணிக்கிறீங்க. இதெல்லாம் நீங்க செஞ்சுவிட்டு ஹஜ்ஜிக்கு போனவன் மட்டும் வருஷம் தியாகம் இல்லையா என்று கேள்வி எழுப்புவீர்களா? கொஞ்சம் நஞ்ச செலவழிச்சிருக்கிறீங்க. முழு பட்டியலை போட்டுக்கிறாங்க, 15 பேருடைய பேர் லிஸ்டோட பட்டியலோட போட்டுக்கிறாங்க. முதலாவது பேர் செலவுகள் தொடர்பான விவரம் ஹஜ் 2026 பத்திரிகை எடுத்து பாருங்க. அதுல முதலாவது ஆளாக இருப்பது பிரதி அமைச்சர் முனீர் முலஃபர். இவருடைய விசாவுக்கு மட்டும் 9323 சவுதி ரியால்கள் செலவழிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாய். மக்கா மதீனா அசீசியா இந்த பகுதிகளில் தங்குறதுக்கு மட்டும் 1000 அமெரிக்க டாலர்கள் செலவழிக்கப்பட்டிருக்கிறது. இங்க இருந்து ருபீஸ்ல காசு கட்டி போனவன்ட்டே நீங்க கேள்வி கேட்பீங்க. ஆனா அரசு ஹஜ் நிதியத்தில் இருந்து நீங்க டாலர்ல செலவழிப்பீங்க. ஆனா அதுக்கு பேர் தியாகம். அங்க டாய்லெட்ல வரிசையில நிக்கிறவன் புலம்பினா தியாகம் செய்ய மாட்டீர்களா? இந்த 1000 டாலரை நீங்க தியாகம் பண்ண வேண்டியதானே? குர்ஆனை கொண்டு வந்து வச்சு உங்க கவர்மெண்ட் வந்து 2 வருஷத்துக்கு மேல ஆகுது, இன்ன வரைக்கும் குர்ஆனை ரிவ்யூ கமிட்டி ஒரு குரூப் தடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அல்லாஹ்வினுடைய வேத புத்தகம் அது. அந்த குர்ஆனை தான் நீங்களும் படிச்சீங்க, நாங்களும் படிச்சோம். இந்த குர்ஆனை இதுவரைக்கும் ரிலீஸ் பண்றதுக்கு பிரதி அமைச்சராக உங்களுக்கு முடியாம இருக்குது. உங்களை நேர்ல வந்து சந்திச்சு இதை விடுவிப்பதற்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்டோம், இதை விடுவிப்பதற்கு முயற்சி பண்ணுங்கன்னு கேட்கிறோம். அதை பத்தி எந்த அப்டேட் உங்கள்கிட்ட இருக்குது? அதை பத்தி நீங்க அடுத்த கட்டம் நகர்ந்தது எந்த இடத்துல? இந்த அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுடைய அருமையான பேச்சுக்கள், அவருடைய அந்த ஊழல் ஒழிப்பு பிரச்சாரங்கள், இதையெல்லாம் பார்த்து மக்கள் அவருக்காக வாக்களித்தார்கள். அவரோட பேச்சை கேட்டுக்கிட்டு எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, அவரோட இருக்கிற அத்தனை பேருமே அனுர மாதிரி இருப்பாங்கன்னு நினைச்சாங்க. இப்பதானே தெரியுது, ஒருத்தர் தான் அங்க அனுர, மற்ற அத்தனை பேருமே முனீர் முலஃபர், மற்ற அத்தனை பேருமே ஆதம் பாவா, மற்ற அத்தனை பேருமே ரியாஸ் ஃபாரூக், மற்ற அத்தனை பேருமே அஸ்லம், மற்ற அத்தனை பேருமே பஷ்மினா ஜியார். இப்பதானே புரியுது, ஒரு ஆள் மட்டும்தான் அங்க அனுர. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இந்த வீடியோவில் நேற்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினரும் பிரதி அமைச்சருமாக இருக்கக்கூடிய முனீர் முலஃபர் அவர்கள் பாராளுமன்றத்திலே பேசிய 2 முக்கியமான விவகாரங்கள் தொடர்பாகத்தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒன்று, ஹஜ் பயணத்தின் போது ஏற்பட்ட சிரமங்கள் தொடர்பாக அவர் பேசியிருந்தார். இரண்டாவதாக குர்பானி காலகட்டம் வெசக் வாரம் அறிவிக்கப்பட்ட நேரத்தில் சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் முஸ்லிம் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகள் தொடர்பாக ஒரு பாரிய விமர்சனத்தையும் குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருந்தார். இந்த 2 விவகாரங்களையும் நம்ம தெளிவாக சமூகமாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டா, கடந்த ஹஜ்ஜுடைய பயணத்தின் போது இலங்கையில இருந்து சுமார் 3500 ஹாஜிகள் ஹஜ்ஜுக்காக பயணம் மேற்கொண்டிருந்தார்கள். போனவங்களுக்கு பல சிரமங்கள் மினாவுல ஏற்பட்டது என்கிற செய்திகள் வெளியாகி இருந்தது. வீடியோக்களாகவே அந்த செய்திகள் பரப்பப்பட்ட காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்தோம். குறிப்பாக 100 பேருக்கு ஒரு டாய்லெட், 60 பேருக்கு ஒரு டாய்லெட் என்கிற ரீதியில மலசல கூடங்கள், டாய்லெட் வசதிகள் கூட ஒழுங்காக செய்து கொடுக்கப்படவில்லை என்கிற பாரிய விமர்சனம் எழுந்திருந்தது. பொதுவாக நமக்கு தெரியும், ஹஜ்ஜிக்கு போகிற ஒவ்வொருவரும் பல லட்சங்களை செலவு செய்துதான் ஹஜ்ஜிக்கு போறாங்க. இப்படி ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவர்கள் அங்கு போனதுக்கு பிறகும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அவங்களுடைய செலவுக்கு ஏற்ற வசதி வாய்ப்புகள் கிடைக்காத போது அதில் அங்கலாய்ப்பதில் ஆதங்கப்படுவதில் எந்த விதமான ஒரு விமர்சனமும் கிடையாது. அதை யாரும் குறை சொல்லவும் முடியாது. ஆனால் பாராளுமன்ற உறுப்பினரும் பிரதி அமைச்சருமாக இருக்கக்கூடிய முனீர் முலஃபர் அவர்கள் அவருடைய பேச்சை கவனிக்கும் போது முன்னாள் அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமாக இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அவர்களுக்கும் இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதுமாலப்பை அவர்களுக்கும் உரிய பதிலாகத்தான் அவருடைய ஸ்பீச் அமைச்சிருந்தார். ஏன்னா இந்த 2 பேரும் தான் அதற்கு முதல் நாள் பாராளுமன்றத்தில்
மினாவுல ஏற்பட்ட ஹஜ் நேரத்தில் ஹாஜிகளுக்கு ஏற்பட்டிருந்த சிரமங்கள் தொடர்பாக ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கப்பட வேண்டும். அதை விசாரணைக்கு உட்படுத்துங்க. அதுல என்ன நடந்துச்சு, இனிமே அது நடக்காம பாத்துக்கிறங்கிற விதமான கோரிக்கைகளை எல்லாம் முன் வச்சிருந்த செய்திகளை ஊடகங்கள்ல பார்க்க கிடைத்தது. எனவே அவங்களுக்கு பதில் சொல்வதாக நினைத்துக் கொண்டுதான் அவர் பாராளுமன்றத்திலே பேசுகிறார். அந்த பேச்சில் அவர் சொன்ன ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, தலைப்பில்லாதவர்கள், ஹஜ் பயணத்துடைய மகத்துவம் தெரியாதவர்கள், சிரமங்களை ஆன்மீக ரீதியில் அணுகி தன்னைத்தானே மாற்றிக்கொள்ள வேண்டியவர்கள் இப்ப ஹஜ் பயணத்தை கூட அரசியல் மயப்படுத்த வந்துட்டாங்க. மினாவுல ஏற்படுகிற கஷ்டங்களை பற்றி பாராளுமன்றத்தில் வந்து கேள்வி எழுப்புறாங்க. எனவே தலைப்பில்லாதவர்கள், ஹஜ் பயணத்தை பற்றி அதன் மகத்துவத்தை பற்றி புரியாதவர்கள், ஹஜ் பயணத்தின் போது ஏற்படுகின்ற அந்த சவால்களை ஆன்மீக ரீதியாக ஏற்றுக்கொண்டு அதனூடாக தன்னை அந்த பயணத்தின் பின்னர் தன்னை சிறந்த முறையில் மாற்றிக்கொள்ள வேண்டியவர்கள் இன்று சிலர் அரசியலுக்காக அந்த இபாதத்தை கூட அரசியல் மயப்படுத்தி துச்சமான ஒரு நிலைக்கு மாற்றுகின்ற அரசியல்வாதிகளாக மாறியிருக்கின்றார்கள். பாராளுமன்றத்தில் மினாவில் நடைபெற்ற ஹாஜிகளுக்கு ஏற்பட்ட சிரமத்தை பற்றி யார் கேள்வி எழுப்பினாலும் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். யாருக்கும் கேள்வி எழுப்பவும் முடியும், கட்டாயம் எழுப்பவும் வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி, எழுப்பலன்னா தான் அது குற்றம். கண்டிப்பாக பாராளுமன்றத்தில் இது பேசப்பட்டிருக்கணும். காரணம் என்ன? ஹஜ்ஜிக்கு அழைத்து போவது, ஹஜ்ஜினுடைய ஏற்பாடுகளை செய்வது, ஹஜ்ஜுக்குரிய முறைமைகளை ஏற்படுத்தி கொடுப்பது எல்லாம் அரசாங்கம் செய்கிற வேலை. அரச ஹஜ் குழு தான் இதற்குரிய ஏற்பாடுகளை செய்கிறது. அரசாங்கம் தான் அதை வழிநடத்துகிறது. அரசாங்கம் தான் அதற்குரிய பொறுப்பாளர்களை நியமிக்கிறது. எல்லாமே அரசு செய்கிற போது அரசு தரப்பால் பிழை நிகழ்ந்திருந்தால் அந்த பிழையை பாராளுமன்றத்தில் கேட்காம வேற எங்க போய் கேட்கிறது? பார்லிமெண்ட்ல கேட்காம நடு ரோட்ல நின்று கேட்டா சரிப்பட்டு வந்துருமா? பார்லிமெண்ட்ல கேள்வி எழுப்பாம வேற எங்கேயாவது கேள்வி எழுப்பினா பதில் சொல்லிருவீங்களா? அல்லது எங்கேயாவது கூப்பிட்டா நீங்க வந்து நேரில் வந்து பேசுறதுக்காவது வருவீங்களா? எதுக்குமே வராம பாராளுமன்றத்தில் வந்து கேள்வி எழுப்புகிறார்கள் என்று சொல்லுவது ஏற்புடையது அல்ல. முதல் விவகாரம். இரண்டாவது என்னன்னு கேட்டா, சிரமங்களை தாங்கிக் கொண்டு ஆன்மீக ரீதியில் தங்களை தாங்களே மாற்றிக்கொள்ள முடியாதவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிலாசபியை கொண்டு வந்து பேசுறாரு பிரதி அமைச்சர் முனீர் முலஃபர் அவர்கள். நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, ஹஜ் என்பது தியாகத்துக்குரியது. இப்ராஹிம் நபியுடைய தியாகத்தை புரிந்து கொள்வதற்காக அது மாதிரி ஒரு தியாகம் செய்ய வேண்டி வந்தால் இப்ராஹிம் நபி அவர்கள் எப்படி மனைவியை தனியாக விட்டு சென்றார்களோ அது மாதிரி ஒரு நிலைமை வந்தால் மார்க்கத்திற்காக, கொள்கைக்காக விட்டு செல்வதற்கு தயாராக வேண்டும். இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய மகனை பலி கொடுப்பதற்கு தயாரானார்கள். ஆன்மீக ரீதியில் அந்த தியாகத்தை நம்ம ஏற்றுக்கிற வேண்டி இருக்குது. இப்ராஹிம் நபி அவர்கள் என்ன எல்லாம் செய்தார்களோ அந்த தியாகத்தை புரிந்து கொள்வதுதான் அதனுடைய நோக்கம்ங்கிறதுல இங்க யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா தியாகத்தை, சிரமத்தை அப்படி ஆன்மீக ரீதியில் புரிந்து கொள்ள வேண்டியவங்க அங்க டாய்லெட் இல்லைன்றா அது ஒரு குற்றச்சாட்டா முன்வைக்கலாமா என்று நீங்க கேட்கிறீங்களே. உங்களுக்கு தியாகம்ன்றா என்னன்றா தெரியுமா? ஹஜ்ஜுக்கு போறது தியாகம்ங்கிறதுக்காக ஃப்ளைட்ல 12 லட்சம் 15 லட்சம் செலவழிச்சு போகாம இங்க இருந்து நடந்தே போயிட சொல்லிடுவோமா? அப்ப தியாகம் பண்ணுங்க. எதுக்கு 15 லட்சம் 20 லட்சம் செலவழிச்சு போகணும்? நடந்தே போயிட வேண்டியதானே. அதுதானே பெரிய தியாகமா இருக்கு. அல்லது ஒட்டகத்தை பிடிச்சு போயிருங்க, அப்படி ஏதாவது பண்ணிடலாம்ல. ஹஜ்ஜுக்கு போகிறவர்கள் அங்கு சிரமத்தை மேற்கொள்கிறார்கள் என்று சொன்னால் ஹஜ்ஜில் போய் சொகுசை எதிர்பார்க்குறீங்களேன்னா ஏன் ஸ்ரீலங்காக்காரனுக்கு மட்டும்தான் அங்கே கிடைக்குதா? அது அங்கே என்ன சொகுசு வேற கிடைச்சிரும்னு நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். அங்கே ஹஜ்ஜுக்கு போய் முடிய போகிறவர்கள் போகிற இடத்துல ஹோட்டலில் தங்க போகிறாங்க. ஹோட்டலில் தான் தங்கணும், தெருவில் தங்க முடியாது. அதுதான் அங்கே இருக்கக்கூடிய விதி. பள்ளிக்கு போவாங்க, தொழுவாங்க, இபாதத்துகளை செய்வாங்க, ஹஜ்ஜை செய்வாங்க, உம்ராவை செய்வாங்க. அதை தாண்டி அவங்க எங்கே நிற்கணும்? நீங்கள் சொகுசை எதிர்பார்க்கிறீர்கள்னு ஒருத்தன் ஹோட்டலில் தங்காம தெருவில் தங்க சொல்லுவீங்களா? அப்ப மினாவுக்கு போயாச்சு. மினாவுல உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கூடாரங்கள் கொடுக்கப்படுகிறது. அதற்கு பே பண்றாங்க. அந்த அடிப்படையில் கூடாரங்கள் பிரித்து கொடுக்கப்படுகிறது. ஏன் ஸ்ரீலங்கா மக்களுக்கு மட்டும்தான் கூடாரம் கிடைக்குதா? பாகிஸ்தான்காரன், பங்களாதேஷ்காரன், அமெரிக்காக்காரன், இந்தியாக்காரன், உலகத்தில் இருக்க எந்த நாட்டில் இருந்து ஹஜ்ஜுக்கு வந்தாலும் கூடாரம் கிடைக்கும்ல. அந்த கூடாரத்தில் தங்குறவங்க டாய்லெட் போகணும்ல, சாப்பிடணும்ல. இப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? சிரமங்களை ஆன்மீக ரீதியில் பொறுத்துக் கொள்ள முடியாதவர்கள் என்று சொன்னா என்ன தியாகம் அங்க பண்ணணும்? டாய்லெட்டுக்கு போகாம இருக்க சொல்றீங்களா? அல்லது டாய்லெட் வந்தா எல்லாரும் பாலைவனத்துல போய் டாய்லெட் போக முடியுமா? என்ன தியாகம்? டாய்லெட் வந்தா அடக்கி கொண்டிருக்க வேண்டும். டாய்லெட் வந்தால் டாய்லெட் கிடைக்காவிட்டால் வரிசையில் நின்று புலம்பாமல் எங்கேயாவது டாய்லெட் போய்க்கொள்ள வேண்டும். இப்படி சொல்ல வர்றீங்களா? தியாகம்னா டாய்லெட் போறதுல என்ன தியாகம் இருக்குது? அதை யோசிக்க மாட்டீங்களா? அது ஒரு மனிதனுடைய இயற்கை தேவை. அவங்க போயிருக்கிறது ஹஜ்ஜுக்கு, புனித கடமையை மேற்கொள்ள போயிருக்கிறார்கள். ஹஜ்ஜாஜிகள் வரிசையில் நின்றவர்கள் புலம்பினார்கள். இதுலயும் இலங்கையில முதலாவது விமானம் வந்து இறங்கினதோட அந்த பேட்டிகளை நீங்க பார்த்திருப்பீங்க. வந்து சொன்ன சில சகோதரிகள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு இபாதத் செய்கிற நேரத்தை விட டாய்லெட்டுக்கு வரிசையில் நின்று நேரம் போயிடுச்சு. சாப்பாட்டு கியூலையும் மற்றது ஒழுவெடுக்கிற கியூலையும்
பாத்ரூம் ரெண்டு கியூலேயுமே எங்களோட டைம் நிறைய போயிட்டுது. எங்களோட துவா கேட்க வேண்டிய நேரங்கள் அதெல்லாம் வேஸ்ட் ஆகிட்டுது. ஹஜ் கமிட்டி இதை பற்றி கூடுதலாக நினைக்கணும், யோசிக்கணும். ஹஜ் கமிட்டி நாங்கள் என்னத்துக்கு போயிருக்கிறோம் அதுதான் வேணும். இந்த ஹஜ்ஜுன்னா கஷ்டப்படணும், அது எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த டைமை வேஸ்ட் பண்ணது அநியாயம். அங்கே இருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு ஹஜ்ஜாஜிக்கும் புனிதமானதா இல்லையா, தேவையானதா இல்லையா? பாவ மன்னிப்பு கேட்க வேண்டி இருக்கிறது, நிறைய தொழ வேண்டி இருக்கிறது, இபாதத் செய்ய வேண்டி இருக்கிறது, நஃபிலான தொழுகைகள் மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது, அல்லாஹ்விடத்தில் கெஞ்ச வேண்டி இருக்குது, அழ வேண்டி இருக்கிறது, புலம்ப வேண்டி இருக்கிறது. எல்லாவற்றையும் செய்வதற்கு தான் 15 லட்சம், எல்லாவற்றையும் செய்வதற்கு தான் இவ்வளவு லட்சக்கணக்கு செலவழிச்சுட்டு அங்கே போய் உட்கார்றாங்க. நாங்கள் குற்றம் செய்திருப்போம், பாவங்கள் செய்திருப்போம், தெரிந்து செய்திருப்போம், தெரியாமல் செய்திருப்போம், ஒரு வாய்ப்பு கிடைத்து விட்டது, நேரத்தை வீணாக்காம அங்கே போய் அல்லாஹ்விடத்தில் அழுது புலம்பி பாவ மன்னிப்பு தேட வேண்டி இருக்குன்னு போகிற மக்களுக்கு டாய்லெட்ல நிக்கிறதுக்கே ஒருத்தருக்கு 60 பேருக்கு ஒரு டாய்லெட், 100 பேருக்கு ஒரு டாய்லெட் என்று ஒதுக்கிவிட்டு இந்த அநியாயத்தை செஞ்சவங்களுக்கு ஆக்ஷன் எடுப்பீங்களா? அதை பத்தி கேள்வி எழுப்புகிறவர்களுக்கு விமர்சிப்பீங்களா? அதை பத்தி கேள்வி எழுப்புறவங்களுக்கு திட்டுவீங்களா? இது என்ன வகை நியாயம்? இது என்னன்னா, உங்களுக்கு எல்லாம் இந்த சமூகத்தில் பெருமதி தெரியணும். அன்னூர குமார திசாநாயக்கனுடைய அலையில் வந்தவர்களுக்கு அப்பாவி மக்களுடைய அவலம் புரியாது, அப்பாவி மக்களுடைய கஷ்டம் தெரியாது, அப்பாவி மக்களுடைய அழுகுரல் புரியாது. நீங்க எல்லாம் அலையோட அலையா வந்து எம்பி ஆகி மினிஸ்டர் வரைக்கும் போய் அடிச்சுல, இங்க கீழ் மட்டத்தில் அடி வாங்கியிருக்கணும், கீழ் மட்டத்தில் திட்டு வாங்கியிருக்கணும், கீழ் மட்டத்தில் மக்களுக்காக உழைச்சிருக்கணும். அப்படி உழைச்சி கஷ்டப்பட்டு பாராளுமன்றம் போய் அதுக்கு பிறகு மினிஸ்டர் ஆகி நீங்க இந்த இடத்துக்கு வந்திருந்தீங்கன்னா இதை சொல்லும் போது காது கொடுத்தாவது கேட்பீங்க. எந்த மக்களுடைய என்ன பிரச்சனையை முனீர் முலஃபர் காது கொடுத்து கேட்கிறார்? காது கொடுத்து கேட்கவும் மாட்டீங்க. பாராளுமன்றத்தில் கமிஷன் போடுங்க ஒருத்தர் வந்து பேசினா அதுக்கு பதிலாக வந்து உட்கார்ந்து சிரமத்தை ஆன்மீக ரீதியில் புரிந்து கொள்ள தெரியாதவர்கள் நீங்க புரிஞ்சீங்களா? இந்த வாரம் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற விடிவெள்ளி பத்திரிகை எடுத்து பாருங்க. பிரதி அமைச்சர் முனீர் முலஃபர், இலங்கை முஸ்லிம்களும் கண்டிப்பாக பாருங்கள். தியாகத்தை பத்தி பேசுறீங்களே, அந்த 60 பேர் டாய்லெட்ல நிற்கும் போது நீங்களும் போய் நிற்க வேண்டியான அந்த வரிசையில பிரதி அமைச்சரும் வரிசையில் நிற்கிறார் என்று ஆகிருக்குமா இல்லையா? இன்னைக்கு வெளியாகி இருக்கிற விடிவெள்ளி பத்திரிகையை கட்டாயம் எடுத்து பாருங்க. பிரதி அமைச்சர் முனீர் முலஃபரும் பாருங்க, ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய அத்தனை இஸ்லாமிய மக்களும் பார்க்கணும். ஏன்னு கேட்டா இதுல வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்களை எடுத்து வச்சுக்கிட்டு பிரதி அமைச்சர் நீங்க தியாகத்தை பத்தி பேசுங்க. தியாகம் செய்ய வேண்டும் மக்காவுக்கு போனால், இதெல்லாம் பற்றி கேள்வி எழுப்புவதா? இதெல்லாம் நாங்க உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, நீங்க மக்கள்கிட்டயோ நீங்க மற்றவங்கள்ட்டயோ கேட்க வேண்டிய கேள்வி அல்ல. பிரதி அமைச்சர் அவர்களே, இந்த ஆர்டிஐ போட்டு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் பிரகாரம் விடிவெள்ளி பத்திரிகையில கட்டுரை ஆசிரியர் சுகைல் தகவல்களை எடுத்திருக்கிறார். இதில் அவர் கேட்ட எல்லா தகவல்களும் கொடுக்கப்படல. கொடுக்கப்பட்ட தகவல்களுக்கு இணங்க 35 பேசா விசா, பேசா விசாங்கிறது ஹஜ்ஜுக்கு போறவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அழைச்சிக்கிட்டு போறவங்களுக்கு பயன்படுத்த வேண்டியது என்று சொல்லி தான் பொதுவாக சொல்லப்படுகிறது. அந்த பேசா விசாவில் 15 பேர் ஹஜ் கமிட்டியினுடைய ஹஜ் நிதியை பயன்படுத்தி ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாங்க. இதுதான் உங்க தியாகமா? நீங்க ஹஜ்ஜுக்கு போகணும்னா நீங்க உங்க காசுல போய் இருக்கணும், அல்லது பேசா விசாவுல போய் மீதி காசையாவது நீங்க செலவழிச்சிருக்கணும். நீங்க அரசு ஹஜ் நிதியத்தை பயன்படுத்துவீங்க, அரசு ஹஜ் நிதியத்துல இருந்து காசு எடுப்பீங்க, அதுல இருந்து ஹோட்டல் போட்டுக்கிறீங்க, அதுல இருந்து அந்த ஹோட்டலுக்குள்ள டாய்லெட்டை யூஸ் பண்ணிக்கிறீங்க. இதெல்லாம் நீங்க செஞ்சுவிட்டு ஹஜ்ஜுக்கு போனவன் மட்டும் வருஷம் தியாகம் இல்லையா என்று கேள்வி எழுப்புவீர்களா? கொஞ்ச நஞ்ச செலவழிச்சிருக்கிறீங்க. முழு பட்டியலை போட்டுக்கிறாங்க, 15 பேருடைய பேர் லிஸ்டோட பட்டியலோட போட்டுக்கிறாங்க. முதலாவது பேர் செலவுகள் தொடர்பான விவரம் ஹஜ் 2026 பத்திரிகை எடுத்து பாருங்க. அதுல முதலாவது ஆளாக இருப்பது பிரதி அமைச்சர் முனீர் முலஃபர். இவருடைய விசாவுக்கு மட்டும் 9323 சவுதி ரியால்கள் செலவழிக்கப்பட்டிருக்கிறது. 9323 சவுதி ரியால்னா கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாய். மக்கா, மதீனா, அசீசியா இந்த பகுதிகளில் தங்குறதுக்கு மட்டும் 1000 அமெரிக்க டாலர்கள் செலவழிக்கப்பட்டிருக்கிறது. இங்க இருந்து ருபீஸ்ல காசு கட்டி போனவன்ட்டே நீங்க கேள்வி கேட்பீங்க. ஆனா அரசு ஹஜ் நிதியத்துல இருந்து நீங்க டாலர்லயே செலவழிப்பீங்க. ஆனா அதுக்கு பேர் தியாகம். அங்க டாய்லெட்ல வரிசையில நிக்கிறவன் புலம்பினா தியாகம் செய்ய மாட்டீர்களா? இந்த 1000 டாலரை நீங்க தியாகம் பண்ண வேண்டியதானே? அதே மாதிரி பிரதி அமைச்சருக்கான விமான டிக்கெட்டுக்கு 3,57,665 இதே மாதிரி எல்லார லிஸ்டையும் போட்டுக்கிறாங்க. 15 பேர் போயிருக்கிறாங்க. ஊழலை ஒழிக்க வந்த அரசாங்கத்துல அரசு ஹஜ் நிதியம் எப்படி செயல்படுதுன்னு பாத்துக்கிறீங்க. இத கேள்வி கேட்டா என்ன திட்டுறிய, என்ன குதிக்கிறிய, என்ன பேச்சு பேசுறிய? நம்முடைய நாட்டில இருந்து ஹஜ் வழிகாட்டியாக போன அஷேக் அர்க்கம் நூராமித் அவர்களுக்கு அங்க பிரச்சனை வந்தது. தனியாக நம்ம பேசியிருக்கிறோம். பிரச்சனை வந்ததோட அர்க்கம் நூராமித்துக்கு பிரச்சனை என்று சொல்லி சாதிகாஜியார் அலுவலகத்தில் போய் கையை கட்டி உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு நம்முடைய பிரதி அமைச்சர். இங்க மக்கள் டாய்லெட்டுக்கு வசதி இல்லாம நின்றுகிட்டு இருக்காங்க. அதை பத்தி பேசுறதுக்கு ஆள் இல்ல. அதை பத்தி பேசினா தியாகம் இல்லை. 60 பேருக்கு ஒரு டாய்லெட், 100 பேருக்கு ஒரு டாய்லெட் என்று வரிசையில் நிக்க வச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கிறதுக்கு பிரதி அமைச்சருக்கு டைம் இல்ல. சாதிகாஜியார் ஆபீஸ்ல போய் கை கட்டி
உட்கார்ந்துகிட்டு இருக்கிறதுக்கு டைம் இருக்குது. அந்த வீடியோல பார்த்தோமா இல்லையா? அதுக்கு அடுத்து என்னன்னு கேட்டா, ஹஜ் நேரத்தில் வெசாக் வாரத்தை பிற்படுத்தி அறிவிச்சாங்க. வலமையில வெசாக் வர வேண்டிய டேட்ல வரல, ஹஜ்ஜுக்கு நெருக்கமாக வந்துருச்சு. டேட்டை பார்த்தா அது ஹஜ்ஜுடைய டேட்டோட சம்பந்தப்படுது. அப்ப குர்பான் வேலைகள் இருக்குது. குர்பான் கொடுக்கும் போது மாடு இருக்கிறதுக்கு பிரச்சனை வரும். நகர சபையில பிராதேசிய சபையில அனுமதி தர மாட்டாங்க. மாடுகளை கொண்டு போகிற பிரச்சனை இருக்குது. இதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்டா, அதுக்கு வாய் திறக்கிறதுக்கு மினிஸ்டருக்கு வக்கில்ல, அதை பத்தி பேசுறதுக்கு மினிஸ்டருக்கு கால் பண்ண ஆன்சர் இல்ல, அதை பத்தி எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்ல. அப்ப இதெல்லாம் கிடைக்காத போது முஸ்லிம் பத்திரிகையாளர்கள் என்ன பண்றாங்க? கிடைக்கிற ஒரே வாய்ப்பு என்ன? ஊடக சந்திப்பு, அரசாங்கத்தினுடைய அமைச்சரவை சந்திப்புல இத கேள்வியை எழுப்புறது. என்னங்க இப்படி நடக்குது, நீங்க இதை வேற இப்படி அறிவிச்சிருக்கிறீங்களே, எங்கட ஹஜ் பிரச்சனை வேற வருது, அப்ப என்ன பண்றது என்று கேட்கும்போது அதுக்கு அரசாங்கம் நாங்க அதுக்கு வழி பார்ப்போம்னுக்கிட்டே வர்றாங்க. அது அழுத்தமான குரலாக எழுப்பப்படுகிற போது கடைசியாக அரசு என்ன பண்ணியது? அதற்குரிய சுற்றுநூறு விபத்தை வெளியிட்டு வெசாக் கொண்டாட்ட டேட்டுகள் இந்த டேட்ல மாட இருக்க கூடாது, இந்த டேட்ல மாட இருக்கணும்னு விவரமாக அறிவிச்சாங்க. இது எப்படி அறிவிக்கப்பட்டுச்சு? இந்த குரல் எழும்பியதனால தான் அறிவிக்கப்பட்டுச்சு. இந்த குரல் எழும்பவில்லை என்றால் இந்த அறிவிப்பு வெளியே வருமா? வெளியே வரல என்று சொன்னா போய் அனுமதி எடுக்க முடிஞ்சிருக்குமா? சரி, வெளியே வந்ததுல கூட பிரதி அமைச்சர் அவங்களே வலமையில நம்ம ஐயாமு தஸ்ரீக்குடைய 3 நாட்கள்லையும் மாட இருப்போம். இந்த வாட்டி அதுலயும் ஒரு நாள் குறைஞ்சிருக்குது. அது உங்களுக்கு தெரியுமா? இப்ப நீங்களாம் பிரதி அமைச்சர் ஆயிடுச்சு, இதெல்லாம் நினைவுல இருக்குதோ தெரியாதே. அப்ப நமக்கு 3 நாள் கிடைக்க வேண்டியதுல 2 நாள் தான் கிடைச்சது. ஆனா அந்த 2 நாளையும் இந்த சமூகம் பொறுத்து கொண்டது. அந்த 2 நாளுக்கும் அனுமதி எப்படி கிடைச்சது? சுற்று நிரூபம் வெளியிடப்பட்டதுனால கிடைச்சது. இந்த சுற்று நிரூபத்தை வெளியிடுறதுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? அதை பத்தி ஒரு வார்த்தை பேசினீங்களா? எதையாவது சொன்னீங்களா? பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்ப போய் திரும்ப அதை கேட்க போய் கடைசியில் அரசு சுற்று நிரூபமாக அதை வெளியிட்டது. அதனால் பிரச்சனை ஓய்ந்தது. இதை கேள்வி கேட்டா வாரத்தில் முஸ்லிம் ஊடகவியலாளர்களும் முஸ்லிம் ஊடகங்களும் இனவாதத்தை கிளப்பியது, இனவாதத்தை பேசியது அப்படிங்கிறாரு. முஸ்லிம் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி ஊடகங்களில் கையாளுகின்றவர்களுக்கும் ஒரு சில விடயங்களை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். மீண்டும் இந்த நாட்டை இனவாதத்துக்குட்படுத்தி இந்த நாட்டிலே இனவாதிகளோடு பயணிக்கின்ற அந்த பயணத்தை நீங்கள் விரும்புகின்றீர்கள் என்ற அந்த விடயத்தை இந்த நாட்டிற்கு சொல்ல வேண்டும். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், பெருநாள் போது குறிப்பாக வெசாக் வாரம் வெளியிட்ட போது அதனை ஊடகங்களிலே பிரதிபலித்து இனங்களுக்கு இடையிலே முருகல் நிலையை உருவாக்குவதற்காக முயற்சித்தார்கள். அப்படின்னா உங்க கவர்மெண்ட்ல எதையுமே கேட்க கூடாது. மிஸ்டர் முனீர் முலஃபர் அவங்களே ஒன்ன புரிஞ்சுக்கிறங்க, இந்த நாட்டில் யாரு ஆட்சிக்கு வந்தாலும் நம்ம உரிமையை நம்ம போராடி தான் ஜெயிக்கணும், கேட்டு தான் வாங்கணும். அப்படி ஐயாண்டு கொண்டு வந்து கையில தந்துட்டு போயிட மாட்டாங்க, நம்ம தான் கேட்டு வாங்கணும். இது எங்கள் சமூகத்தின் உரிமை. உங்களுக்கு பிரதி அமைச்சராக இருந்தும் கேட்க முடியாம கையை கட்டி நீங்க நிப்பீங்களா இருக்கும். நாங்க அப்படி நிக்க மாட்டோம். சமூகமே கேக்குது, ஒரு மினிஸ்டரை கேபினெட்ல ஒருத்தரை நியமிங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் அவர்களை பேசுறதுக்கு ஒருத்தர் இருக்கணும்னு. இதுவரைக்கும் அரசாங்கம் கேபினெட்ல ஒரு மினிஸ்டரை நியமிக்கல, உங்களையும் பிரதி அமைச்சராக தான் இருக்குது. அதனால உங்களுக்கு முடியலன்னா என்னால முடியலன்னு சும்மா இருந்துடலாமா இல்லையா? மற்றவனாவது கேள்வி கேட்கிறானே, கேட்க போய் அது நடக்குது என்று போயிடலாமா இல்லையா? இனவாதம் பரப்புகிறார்கள். நீங்க எதிர்கட்சியில இருக்கல, ஆளுங்கட்சியாக எவன் இருப்பானோ அவனுக்கு எதிராக பேசும்போது சூப்பர், இந்த ஊடகங்கள் எல்லாம் நல்லா செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறது. நீங்க பிரதி அமைச்சராக இருந்து உங்களிடத்திலே கேள்வி எழுப்பும் போது, உங்க அரசாங்கத்திடத்திலே கேள்வி எழுப்பும் போது பார்த்தீர்களா இனவாதம் செய்கிறார்கள் அப்படிங்கிறது. மிஸ்டர், இன்னும் நீங்க 2 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கிறீங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க. இப்போ உங்களோட கவர்மெண்ட் இது, உங்களுக்கு அதை நினைவுறுத்தணும். எக்ஸ்கியூஸ் மீ, இது உங்களோட கவர்மெண்ட் நினைச்சுக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு நினைவூட்ட வேண்டி இருக்குது. நீங்க எதிர்க்கட்சி நினைச்சுக்கிட்டு பார்லிமெண்ட்ல பேசுறீங்க, நீங்க ஆளுங்கட்சி மினிஸ்டர், நீங்க டிப்யூட்டி மினிஸ்டர், அதை மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்க. உங்களிட நீங்க தான் இதெல்லாம் பண்ணணும். கேள்வி கேட்டா கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லை, வெறுப்படைஞ்சு பிரயோஜனம் இல்லை. அமைதியாக அந்த காரியத்தை எப்படி முடிக்கிறது, சமூகத்துக்கு எப்படி காரியம் மாற்றுறது, இந்த சமூகத்தினுடைய உரிமைகளை எப்படி பாதுகாக்கிறதுன்றதை யோசிங்க. குர்ஆனை கொண்டு வந்து வச்சு உங்க கவர்மெண்ட் வந்து 2 வருஷத்துக்கு மேலாகுது, இன்ன வரைக்கும் குர்ஆனை ரிவ்யூ கமிட்டி ஒரு குரூப் தடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அல்லாஹ்வினுடைய வேத புத்தகம் அது. அந்த குர்ஆனை தான் நீங்களும் படிச்சீங்க, நாங்களும் படிச்சோம். இந்த குர்ஆனை இதுவரைக்கும் ரிலீஸ் பண்றதுக்கு பிரதி அமைச்சராக உங்களுக்கு முடியாம இருக்குது. உங்களை நேர்ல வந்து சந்திச்சு இதை விடுவிப்பதற்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்டோம், இதை விடுவிப்பதற்கு முயற்சி பண்ணுங்கன்னு கேட்கிறோம். அதை பத்தி எந்த அப்டேட் உங்கள்கிட்ட இருக்குது? அதை பத்தி நீங்க அடுத்த கட்டம் நகர்ந்தது எந்த இடத்துல? இதை பத்தி கேள்வி கேட்டாலும் என்ன சொல்வீங்க? அப்ப பார்லிமெண்ட்ல இனவாதம் பேசுகிறார்கள், அப்படி சொல்கிறார்கள், இப்படி சொல்கிறார்கள். இப்போ உங்கள்கிட்ட என்ன கேட்டாலும் இனவாதம், அப்படித்தானே? அப்போ உங்க கவர்மெண்ட்ல நீங்க எதை செஞ்சாலும் இந்த இஸ்லாமிய சமூகம் கையை கட்டி சூப்பர் சூப்பர் இருக்கணும், அப்படியா?
உங்ககிட்ட வந்து டிப்யூட்டி மினிஸ்டர் சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கணும். அப்படி நினைக்கிறீங்களா? முதல்ல இந்த சமூகத்திற்கும் இந்த மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் கொடுத்த வாக்குறுதி பிரகாரம் செயல்படுங்கள். ஊழலை ஒழிப்போம், அரச சொத்துக்களை பாதுகாப்போம் என்று வந்த நீங்க ஹஜ் கமிட்டியினுடைய பணத்தில் 15 பேர் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறீங்க, 15 பேர் செலவழிச்சிருக்கீங்க. ஹஜ் கமிட்டியில் உறுப்பினர்களாக இருக்கிறவங்களுடைய உறவினர்களுக்கு வீசாவை கொடுத்திருக்கிறீங்க. இதெல்லாம் கேள்வி கேட்டா இனவாதம், இதெல்லாம் கேள்வி கேட்டா மதவாதம். நாங்க அத்தனை பேரும் வாயை மூடிக்கிட்டு நீங்க எல்லாம் சரி, நீங்க தான் சூப்பர் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கணுமா? இங்க உள்ள பிரச்சனை என்னன்னா, இந்த அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுடைய அருமையான பேச்சுக்கள், அவருடைய அந்த ஊழல் ஒழிப்பு பிரச்சாரங்கள், இதையெல்லாம் பார்த்து மக்கள் அவருக்காக வாக்களித்தார்கள். அவரோட பேச்சை கேட்டுக்கிட்டு எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, அவரோட இருக்கிற அத்தனை பேருமே அனுர மாதிரி இருப்பாங்கன்னு நினைச்சாங்க. இப்பதானே தெரியுது, ஒருத்தர் தான் அங்கே அனுர, மற்ற அத்தனை பேருமே முனீர் முதஃபர், மற்ற அத்தனை பேருமே ஆதம் பாவா, மற்ற அத்தனை பேருமே ரியாஸ் ஃபாரூக், மற்ற அத்தனை பேருமே அஸ்லம், மற்ற அத்தனை பேருமே பஷ்மினாஜியார். இப்பதானே புரியுது, ஒரு ஆள் மட்டும்தான் அங்கே அனுர, மற்ற அத்தனை பேரும் யாருங்கிறது தெளிவாக தெரியுது. ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கிறங்க டிப்யூட்டி மினிஸ்டர், அல்லாஹ்க்கு பயந்து இந்த சமூகத்துக்காக ஒர்க் பண்ணுங்க. ஹஜ்ஜில் ஹாஜிகளுக்கு அநியாயம் நிகழ்ந்திருக்கிறதுங்கிறது பச்சையாக தெரியுது. அதுக்கு எதிராக ஒரு கமிஷனை போட்டு நடவடிக்கை எடுங்க. அதில் அந்த கடைசிக்கு முனீர் முதாஃபர் சொல்றாரு, நாங்கள் விசாரணை நடத்துவோம், அடுத்த ஹஜ்ஜை சரியாக செய்வோம், அடுத்த ஹஜ்ஜை சரியாக செய்கிறது அடுத்த வருஷம் பார்த்துக்கிறோம். இந்த ஹஜ்ஜில் நடந்ததுக்கு கமிஷனை போட்டு விசாரணை நடத்துங்க, அல்லாஹ்க்கு பயந்துக்கிறங்க, சமூகத்துக்குரிய காரியங்களை செயலாற்றுவதற்கு வாங்க. இதை விட்டு போட்டு கேள்வி கேட்கல கோவப்பட்டு பாராளுமன்றத்தில் அதையும் இதையும் சொல்லி இனவாதம் அப்படி இப்படின்னு திரும்ப திரும்ப திட்ட வந்தீங்கன்னா உங்க நிலைமை என்னங்கிறது மக்களுக்கு இப்பவே தெரிஞ்சிருச்சு. இன்னும் அதிகமாக தெரிந்துவிடும். சமூகத்திற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யதிஹி. உங்களில் அனைவரும் பொறுப்பாளர்கள், உங்களுடைய பொறுப்புகள் தொடர்பாக நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள். எனவே உங்களுக்கு கீழே தான் ஹஜ் கமிட்டி வருது, உங்களுக்கு கீழே தான் டிபார்ட்மெண்ட் வருது, உங்களுக்கு கீழே தான் இந்த குர்ஆனுடைய பிரச்சனை வருது, உங்களுக்கு கீழே தான் இது எல்லாமே வருகிறது. இதுக்கு பதில் சொல்லுங்க, இதற்குரிய ஏற்பாடுகளை பண்ணுங்க, முறைப்படி செயல்படுங்க. அதை விட்டு போட்டு இந்த திட்டுறது, ஏசுறது, விமர்சிக்கிறது, திருப்பியும் இனவாத பல்லவியை பாட வர்றதெல்லாம் விட்டு போடுங்க. அது எடுபடாத மக்கள்கிட்டங்கிறதையும் சொல்லிக் கொள்றேன். சமூகத்திற்காக பாடுபடுவோம், சமூகத்திற்காகவே ஈடுபடுவோம், மனக்கசப்புகளை விட்டுவிட்டு மக்களுக்காக செயல்படுவோம் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.